இந்த மாதிரி கிராமத்துல நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம நிறைய நகரங்கள்ல நிறைய தியான வகுப்புகள் நிறைய மாணவர்களுக்கு, நிறைய தாய்மார்களுக்கு ஒரு 600 வகுப்புக்கு மேல நம்ம எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல நம்ம போகாத மாவட்டம் இல்லை. நிறைய மாவட்டங்கள்ல நிறைய வகுப்புகளை நம்ம பண்ணியிருக்கிறோம். அடிப்படையா இந்த தியானம் அதை வச்சுதான் நம்ம ஒரு வேலையை செய்யறோம். ஆனா அந்த தியானத்தை பத்தி கிராமங்கள்ல பெரிய புரிதல் இல்லை. ஒரு நாட்டோடைய தலைவரை விமர்சனம் பண்ற அளவுக்கு பக்குவமும் அறிவும் இருக்கிற கிராமத்து மக்களுக்கு தன்னுடைய உடல் என்ன, உயிர் என்னங்கிற தெரிகிற பக்குவம் இல்லை. எத்தனை தொலைக்காட்சி இருக்கு அப்படிங்கிறத உங்களால கவுண்ட் பண்ணிட முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க என்னென்ன மாதிரி செக்ஷன்ல என்னென்ன மாதிரி உலகத்துல அதிசயம் இருக்குன்னு உங்களால ஆன்லைன்ல அறிஞ்சிட முடியும். ஆனா உங்க உடலுக்குள்ள ஒரு அதிசயமும் அற்புதமும் இருக்குங்கிறத ஒரு தனி மனிதன், எந்த மனிதனும் உணர்றதே இல்லை. அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அதுக்கு இந்த கிராமமும் விதிவிலக்கு இல்லை. எல்லா கிராமமும் அப்படிதான். எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அப்படிதான். திருவிழா வச்சு ரேடியா கட்டி மோளம் அடிச்சு அதுல கீழே நெருப்பை பரப்பி அதுல மகமாயி சாமி ஆடி வேப்பலை அடிச்சு மாவிளக்கு கொடுத்து பொங்கல் வச்சா அது உங்களோட ஒட்டி போகும். கண்ணை மூடிட்டு உட்காரு, உன்னை கவனி, உன்னை நேசி, உனக்குள்ள இருந்து ஒரு வாழ்க்கையை பாரு, உனக்குள்ள இருந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கு, உன்னுள்ள இருந்து ஒரு வாழ்க்கை தொடங்கப்பட்டாகணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வேற ஒரு செக்ஷனுக்குள்ள மாறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் உணர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை. 5 கோயில் இல்ல, 500 கோயில் இருந்தாலும் ஒரு மனிதன் எப்ப கத்தணும், எப்ப மௌனம் ஆகணும் யாரு சொல்லி கொடுப்பா? ஒரு தலைவர் சொல்லி கொடுப்பாரா? தாய் சொல்லி கொடுப்பாளா? தந்தை சொல்லி கொடுப்பாளா? யாரு சொல்லி கொடுப்பா? எப்படி ஒருத்தரை அணுகணுங்கிறது யார் சொல்லி கொடுப்பா? என்ன வேணாலும் படிங்க, IAS ஆகுங்க, IPS ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகுங்க. ஆனா எங்கன மௌனமாகணும், எங்கன பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா? சாவு வீட்டுல பேசுறீங்க, கல்யாண வீட்டுல பேசுறீங்க, திருவிழாவுல பேசுறீங்க, எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருந்தா எப்பதான் மௌனம் ஆவீங்க? உங்க உடல்ல இருந்து உயிர் போகும்போது மௌனம் ஆயிருவீங்களா? ஒரு விஷயத்தை எப்படி கவனிக்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அணுகுமுறை எப்பொழுதுமே ஒரு மனிதனை மேம்படுற நிலைமைக்கு வைக்கும். அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்கப்படுகிறது. அப்ப இந்த தியானத்துக்குள்ள நம்ம கிட்ட வர்ற எத்தனையோ மாணவர்களுக்கு, எத்தனையோ தாய் கரெக்டா இருக்கா தம்பி? என்ன தம்பி, உங்க ஊர் மக்களும் பேசுதுன்னா உன் மைக்கிலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கு, என்ன கரெக்டா இருக்கா இல்லையா? அது ரொம்ப முக்கியம். எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கையை தொலைச்சிட்டு, கணவனை தொலைச்சிட்டு வந்த எத்தனையோ தாய்க்கு ஒரு பாதையை காட்டி விட்டுருக்கேன். கேன்சர் நோயால ஒரு MBBS MD படித்த ஒரு மருத்துவர் அவங்களுக்கான பக்குவத்தை கொடுக்க முடியாத இடத்துல நாம் இருந்து அந்த பக்குவத்தை சரியான ஒரு வழியை காட்டியிருக்கிறோம். அப்ப தாய் செய்ய முடியாத, தகப்பன் செய்ய முடியாத, சகோதரன் செய்ய முடியாத, ஆசிரியர் செய்ய முடியாத பணியை எங்கேயோ, எந்த ஊர், என்ன பேர், என்ன தாய், எதுன்னு தெரியாத நம்ம எத்தனையோ கிராமங்கள்ல, எத்தனையோ இடங்கள்ல செஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன, ஒரு மனிதனுடைய செயல் எப்படி இருக்குங்கிறத அறிஞ்சு அதுக்கான வாய்ப்புகளை எத்தனையோ இடத்துல உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இன்ன வரைக்கும் இந்த கிராமங்கள்ல எத்தனையோ பேர் தவறி போயிருப்பாங்க. ஆனா அவங்க முன்னோர்களுக்கு அவங்க உண்மையிலேயே தவறி போனதுக்கு உங்களால அந்த ஆன்ம சாந்திங்கிறத சரியா கொடுத்துருக்குறாங்களா, கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஆன்ம சாந்தி யாராவது அடைஞ்சிருக்கிறாங்களா? உங்க வீட்டுல தவறுனவங்க அவங்க என்ன மாதிரி நிலையில இருக்கிறாங்கன்னு கூட யாராலையும் அறிய முடியாது. இதை எப்படி அறிஞ்ச முடியும்? ஒரு மனிதன் எல்லா ரூபத்திலையும் துன்பப்படுறான். ஒரு மனிதன் எல்லா ரூபத்திலையும் கண் கலங்குறான். ஒரு மனிதனுக்கு எதுல வேணாலும் தோல்வி இருக்கலாம். தன்னுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துல தோக்கத்தான், ஏதோ ஒரு இடத்துல அழுகிறான். அவனை எடுத்துட்டு வர்றதுக்கு யாரு சரியா இருப்பாங்க? ஒரே தெருவுல, ஒரே ஊர்ல கூட்டியிருக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே வெளியில சிரிக்கிறீங்க, வெளியில பாக்குறீங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு இது இல்லை. கேட்டா ஒற்றுமைங்க, ஒரு ஊரும்பிங்க, ஒரு கிராமம்பிங்க, பாசம்பிங்க, சொந்தம்பிங்க. ஆனா பக்கத்துல ஒரு வேலை நடக்கும்போது ஆத்மார்த்தமா யாரையும் வாழ்த்திக்க மாட்டீங்க, யாரையும் பகிர்ந்துக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மனம் ஒருநிலை இல்லாத ஒரு சூழல். மனம் ஒருநிலை இருந்தாதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைய கவனிக்க முடியும். நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அது என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, என்ன படிக்குதுங்கிறத தாண்டி அதை கவனிக்கணும் ஒரு தாய். அது ரொம்ப முக்கியம்.
ஒரு தாய்க்கு படிப்பு தேவையில்லை, கவனிப்புங்கிறது உலகத்திலே பெரிய செயல். எந்த ஞானியும் படிச்சதே கிடையாது. இந்த திண்டுக்கல்லை சுத்தி இருக்கிற அத்தனை மலைகள்லையும் என் கால் படாத இடமே கிடையாது. நான் எத்தனையோ மலைகள்ல வருடக்கணக்கா தவம் பண்ணியிருக்கிறேன். இந்த கொடைக்கானல் மலைக்குள்ளேயோ இல்ல பழனியை சுத்தியோ இந்த மலை தொடர்கள்ல எத்தனையோ அதிசயங்கள் கொட்டி கிடக்கு. நீங்க வியாபாரத்துக்காக தொழிலுக்காக இந்த மலைகள்ல ஏறி இருப்பீங்க. நான் உயிரை கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க வருடக்கணக்கா இந்த மலைப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க சுத்தி இருக்கிறேன். அத்தனை மலைகள்லையும் எத்தனையோ அதிசயங்களை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் தவம் செய்திருக்கிறேன். பேரதிசயங்களை கண்டிருக்கிறேன். பேர் செயல்களை பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்ப ஒரு கிராமங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள இருக்கிறவங்களும் தன்னை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி ஒரு நல்ல செயலுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட தியானத்துக்கு வர்ற வகுப்புக்கு வர்ற ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம், நம்ம உங்க ஊருக்கு வருவோம், அந்த மக்களோட ஒரு செயல் ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம். என்ன கலந்துரையாடல்? உடல் சம்பந்தமா. ஒரு மனிதன் உடலை எப்படி வச்சுக்கணும், உடலை எப்படி பார்த்துக்கணும். உடல் தான் கடவுளுக்கு இணையான ஒரு செயல். அந்த உடல் ரொம்ப பராமரிக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன கருத்து வேணாலும் பேசலாம். பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டீங்கன்னா ஒரு MBBS காலடியில தான் போய் உட்காந்துருக்கணும். நீங்க உங்க கருத்து, நீங்க பெரிய ஆளு, நீங்க வீரன், அதெல்லாம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் இருக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அப்போலோ ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு வெளியில உட்காந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்க லாங்குவேஜ், உங்க அறிவெல்லாம் மருத்துவமனை வாசப்படியிலே செருப்பை கழட்டி விடுற மாதிரி அங்கேயே நின்றுவீங்க. ஒரு சின்ன விஷயத்துல புயல் அடிச்சு உங்களை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிடும். அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஒரு மனிதன் உடலை எப்படி நன்கு பார்த்துக்கணும், உடலை எப்படி கவனிக்கணும், உடலுக்குள்ள இருந்து எப்படி ஒரு வேலை செய்யணுங்கிறத ரொம்ப நிதானமா அதை பார்க்கணும். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான், உடல் சரியாக இருந்தாதான் ஒரு மனிதன் பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியும். இதுக்கு கல்வியோ வசதியோ எதுவும் தேவையில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அதுதான் நம்மளுடைய செயல். இதுதான் நம்மளுடைய வடிவமா சொல்றோம். ஒவ்வொரு தாயும் சொல்றேன், ஒவ்வொரு தந்தையும் சொல்றேன், 1000 கனவுகளோட ஒரு குழந்தைய பெற்கிறாங்க. ஆனா அவங்கள சரியா பார்த்துக்க மாட்டாங்க. குழந்தைக்காகவே வாழ்றாங்க, குழந்தைக்காக எல்லா தியாகத்தையும் செய்யறாங்க. ஆனா அவங்க வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க நல்லா இருந்தாதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும். அந்த குழந்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வேணாலும் போறதுக்கு முன்னாடி ஒரு தாய் நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் நல்ல ஆரோக்கியமான ஸ்தானத்துல இருக்கணும். அதுக்காக தான் இந்த கிராமங்கள்ல ஒரு கலந்துரையாடலா இந்த தியானத்தை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் அங்க வந்திருக்கிறோம். அதனால ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது சந்தேகமோ இல்ல உங்களுக்குள்ள இருக்கின்ற விஷயமோ கண்டிப்பா நீங்க கேட்கலாம். இந்த விஷயத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு செயலா மாறட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் காசியில ஆரம்பிச்சு, ரிஷிகேஷ்ல ஆரம்பிச்சு, இமயமலை தொடர்கள்ல எத்தனையோ மாநிலங்கள்ல இருக்கிற மிக மிக மலை தொடர்கள்ல தியானத்தை போய் பண்ணிட்டு வந்துட்டோம், தியானத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம போகாத இடமே கிடையாது. தூக்கமே இல்லாம இரவு பகல் பாராம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். 1 நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக நான் இந்தியா முழுக்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இடத்துல கூட 2 நாளுக்கு மேல நான் தங்கினது கிடையாது. அதிகபட்சம் நான் போகாத இந்தியாவில் இருக்கிற எந்த ஆலயத்துக்குமே கிடையாது. நீங்க எந்தெந்த ஆலயம்லாம் பிரபலமான ஆலயம் மலைத்தொடர் இருக்கோ அந்த மலைத்தொடர்களுக்கெல்லாம் இந்த பாதம் சென்று வந்த பாதம். அங்கெல்லாம் ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அந்த வேலைக்குள்ள இந்த ஊருக்குள்ளேயும் நம்ம ஒரு தெய்வீகமா ஒரு கடவுளை தரிசிக்க போற மாதிரி தான் அந்த மக்களை பார்க்க வந்திருக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அவசியம் பார்த்து, ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு நல்ல செயலை, ஒரு விதையை விதைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல விதையா இருக்கணும். என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் யாருக்கிட்டையும் தன்னை அடமாட வைக்கக்கூடாது, டிபெண்ட் பண்ணக்கூடாது. மூட நம்பிக்கையில ஒரு தனி மனிதன் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க கூடாது. என்கிட்ட மடம் கிடையாது, சங்கம் கிடையாது, பக்தர்கள் கிடையாது, வாலண்டியர்ஸ் கிடையாது, ஃபாலோவர்ஸ் கிடையாது. தியானத்துக்காக வருவாங்க, தியானத்தை பண்ணுவாங்க. முழுமையா அவங்களை அறிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா நிக்கணும், சுதந்திரமா நிக்கணும். என்ன சார்ந்து நிக்க கூடாதுங்கிற பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், பக்குவத்தை சொல்லி கொடுக்குறேன். அவங்களா இருக்கணும். ஒரு பறவைக்கு எப்படி 2 ரெக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் எல்லா தன்மையையும் கொடுத்துருக்கிறான். கை கால் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். அப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதனும் யாரும் சார்ந்து இல்லாம நிக்கணும்
அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செயல்பாடா சொல்றோம். அது இங்க இருக்கிற மக்கள் பார்க்கணும். அது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேற ஒரு செயல் நடக்கப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை நீங்க அவசியமா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் நான் கருதுறேன். எனக்கு ஒவ்வொரு கிராமமும் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா கிராமத்துக்குள்ளேயும் அங்க இருக்கிற மக்களோட நம்ம ஒரு நெருக்கமான ஒரு கலந்துரையாடல் பண்ணணும். உடலை பத்தி பேசணும். ஒரு மருத்துவர், ஒரு விஞ்ஞானி பண்ண வேண்டிய வேலையை ஒரு தவத்தில் இருந்து நம்ம உடல்ல இருந்து என்னென்ன மாதிரி மாற்றத்தை சந்திச்சிருக்கிறோம். ஒரு சாதாரண மாற்றமா இல்லை, ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கிறோம். நம்ம வெறும் சாமியார் சக்கரை பொங்கல் தர்ற சுண்டல் தர்ற ஆளுங்க கிடையாது. உயிர் உடலை பத்தி பேசுறதுக்கு, உயிர் உடலை பத்தி ஒரு நல்ல செயலை சொல்றதுக்கான ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம உடல்ல இருந்து பெரிய பருவ மாற்றத்தை பார்த்தாங்க. அப்ப நம்மளுடைய நோக்கம் சாமியை பரப்புறது, குருவை பரப்புறது, மதத்தை பரப்புறது இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் நீ என்ன ஜாதியாரு, என்ன மதமாரு, என்ன பேராரு, யாரா வேணாலும் உன் உடல் உன் உயிர் ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் நமக்கு தேவை. நீ நல்லா இருக்கணும். நீ யாருக்கு மருத்துவமனைங்கிறது தேவைக்காக தான். மருத்துவமனையை உன் வீடு மாதிரி பயன்படுத்தக்கூடாது. மாத்திரை மருந்தெல்லாம் என்னைக்காவது உனக்கு தேவைக்கு தான் பயன்படணும். எப்பயுமே அது பயன்பட்டுச்சுன்னா நீ இந்த பூமியில வாழ வேண்டியதை எதை பெறணுமோ அதை பெற முடியாம போயிடும். அப்ப ரொம்ப நிதானம் வேணும். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே எது மிஸ் ஆகுதுன்னா, எப்படி கவனிக்கிறதுன்னு தெரியாம மிஸ் ஆகுறாங்க. கவனிக்கிறது அப்படின்னா என்னன்னே தெரியல. கவனிக்கிறதுனா ஒரு இடத்த பார்க்கறதா, ஒரு விஷயத்த கேட்கறதா. நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, எங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலையும் எதை அடிப்படையா செயல்படுறாங்கன்னா, ஒன்று பார்ப்பாங்க, இன்னொன்று கேட்பாங்க. பார்க்கறத வச்சுட்டு அவங்களா ஒரு கதையை உருவாக்குவாங்க. கேட்கறத வச்சும் ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையை ஊர் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பார்க்கறது கேட்கறத வச்சுதான் எல்லா ஊர்லயும் வாழ்றாங்க. ஆனா நாங்க பார்க்கறதையும் கேட்கறதையும் நிறுத்திட்டு உணர்வால வாழ்றோம். உணர்ந்தா மட்டும்தான் 5 கோயில் இல்ல, இந்த 5 கோயில் இல்லாமையே கடவுளை தரிசிக்க முடியும். அந்த உணர்வு நிலை வந்துச்சுன்னா காது கண்ணால மட்டும் கிடையாது, இதயம்ங்கிறதுல உணர்ந்து ஒரு வேலை செய்யணும். உணர்ந்தாதான் தாயினா, தந்தைனா, மனைவினா, குழந்தைனா, உறவுனா எல்லாமே அப்பதான் உணர்ந்தாதான் தெரியும். உணரலன்னா மேலோட்டமாவே எல்லாம் தெரியும். இப்ப எல்லாமே வெளிமுகமா தெரியுது. தியானங்கிறது, இறைவன்ங்கிறது உள்முகம். உள்ள ஒரு வேலை இருக்கு, உள்ள ஒரு செயல் இருக்கு. நீங்க உடம்புக்கு சட்டை போட்டிருக்கீங்க, உள்ள ஒரு பெரிய செயல் இருக்கு. அதை எத்தனையோ ஞானிகள் நுட்பமாக கண்டுபிடித்தான், நுட்பமாக சொன்னான். அந்த செயல், அந்த வடிவத்தை உங்க வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஒரு யோகிங்கிறவன், ஞானிங்கிறவன் ஊருக்குள்ள வந்தோன்னா பச்சை கலர்ல வீடு இருக்கா, வெள்ளை கலர்ல வீடு இருக்கான்னு மாட்டான். இந்த ஊர் என்ன தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இந்த ஊர்ல எத்தனை ஓட்டு இருக்குன்னு முக்கியம் இல்லைங்க. இந்த ஊர்ல ஒருத்தன் தூங்க முடியுமா, நிம்மதியா வாழ முடியுமான்னு வெளியில இருந்தே நான் சொல்லிட்டு போயிடுவேன். உங்களுக்கால சொல்ல முடியாது. 30 ஆண்டுகள் நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருப்பீங்க, உங்க வீடு என்ன தன்மையில இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. என்னால ஒரு வினாடியில சொல்ல முடியும், இந்த வீடு என்ன தன்மையில இருக்கு, என்ன செயல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். இதுக்கு காரணம் மேஜிக் கிடையாது. உண்மையான தியானம் பண்ணி பண்ணி இந்த காடுகள்லையும் மலைகள்லையும் பல ஆண்டுகள் மௌனமா இருந்து இந்த செயல், இந்த படைப்புனா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, எதற்காக இந்த மனித வாழ்க்கை, ஒரு மனிதன் ஏன் நோய்வாய்ப்படுறான், ஏன் ஒரு மனிதன் ஏழையாவே இருக்கிறான், ஏன் ஒரு மனிதன் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான், ஒரு செயல் பண்றான், ஆனா அவனுக்கான ஒரு பொசிஷன் கிடைக்க மாட்டேது. ஒரு ஏழை தாய் போராடுறா. நான் பார்த்ததுலேருந்து 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் காடும் கரைகளையும் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஏன் முன்னேறி வரமாட்டான்? அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த தியானத்துல அமைதி நிலையில கண்டறிகிறோம். அந்த செயல் வடிவத்தை கிராமங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட முடிந்த அளவுக்கு நம்ம செயல் பண்றோம். என்கிட்ட குறைந்தபட்சம் ஏறத்தாழ 80,000 பேருக்கு மேல இந்த தியானத்தை பெற்றிருக்காங்க. யாருக்கும் எந்த காசும் வாங்காம, யாரு என்ன ஊருன்னு கூட தெரியாம, யாரு என்ன பேருன்னு கூட தெரியாம, அவங்க வரும்போது பேசிக்கிட்டே வந்தாங்க. போகும்போது எப்படிமா போனாங்க, கேட்கறத பார்க்கறத விட்டுட்டு மௌனம் ஆயிட்டாங்க, கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப உணர்ந்து வேலை செய்யறாங்க. ஒரு வேலையை உணர்ந்து செஞ்சாதான் அது சரியா இருக்கும். அப்ப உணர்ந்தா எதை சமைக்கணும், எதை சாப்பிடணும், எந்த உடையை உடுத்தணும், என்ன செய்யணும், லோன் வாங்கணுமா வேண்டாமா, இது செய்யணுமா வேண்டாமாங்கிறது பார்க்கறது கேட்கறத வச்சு செய்யக்கூடாது.
உணர்ந்தா அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆளு தேவை. இங்க உணராதனால எவனோ அந்த ஆலோசனை சொல்றான். குடும்பம் நடத்துறது 4 பேர், ஆலோசனை சொல்றது 400 பேர் சொல்லிட்டு இருக்கான். என்னடா அது வாழ்க்கை? ஒரு 4 பேர் வாழ்றதுக்கு 400 பேர் ஆலோசனை சொன்னா இது எப்படா உருப்பிடும்? இது எப்படா மாறும்? ஒரு பையன் படிக்கிறான், அதுக்கு 40 பேர் ஆலோசனை சொல்றான், அதுக்கு 25 காலேஜை ரெஃபரன்ஸ் பண்றான். ஏண்டா படிக்க போறது அவன், அதை உருவாக்குனது ஒரு தாய் தந்தை. அவங்க 2 பேரும் எங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பேசுறாங்க, அந்த செயல் சரியான நடைமுறைக்கு வரல. கேட்டா பயம், பதட்டம், பையனை நல்லா படிக்க வைக்கணும், கஷ்டப்பட்டு காசு வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம். அந்த பதட்டம், அந்த பயம், இந்த செயல் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மாறப்படணுங்க. நீங்க மாறினா மட்டும்தான் ஒரு நாள் இல்லை, 10 நாள் இல்லை, ஒரு மாசம் இல்லை, ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கல்ல, அது வரலாறு. நீங்க அதை எப்படியாவது கண்டுபிடிக்க மாட்டீங்க, இல்லை கண்டுபிடிச்சவன் வந்தாலாச்சும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுதான் ரொம்ப இதாக இருக்கு. தயவு செய்து அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ நாங்களாம் என்ன ஆப்பிரிக்கா காட்டுலேருந்து தான் வந்துட்டோம். உங்களை மாதிரியே ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பையன் வளர்ந்து ஒரு விஷயம் பண்ணி ஒரு வேலை பண்ணுறோம். இங்கே இருக்கிறாங்க எங்க கூட ஒரு 20 பேர் இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த தவத்தை எப்படியாவது கற்றுக்கணும். ஒரு அம்மா பிளைட்டு பிடிச்சி மலேசியாவிலேருந்து வந்திருக்குங்க. ஏன் வந்திருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்லாம் சுற்றி பார்க்கவா, இல்லை சம்பாதிச்ச காசை செலவு பண்ணவா? அந்த தவம்னா என்ன? நம்ம இவ்வளவு போராடுறோமே, இந்த பிறப்புன்னா என்ன, முக்தினா என்ன, செத்து போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை என்ன, அதுக்கு முன்னாடி இந்த மனித வாழ்க்கையில என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல நாள் நம்ம பேசுறத யூடியூப்ல பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து வந்து அதுக்கான விஷயத்த அந்த குருவோட உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசுவோம் பார்ப்போம் அப்படின்னு வர்றாங்க. அப்ப நம்ம உங்க அருகாமையில் இருந்து ஒரு வேலை செய்ய வர்றது எதுக்கு வர்றோம்னா, எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுங்க, எந்த காசு எந்த பணத்துக்காக இல்லாமல் நம்ம இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம்தான் தேவை. ஒரு ஏழை தாயோ ஒரு பணக்கார தாயோ தன்னை உணர்ந்து வேலை செய்யணும், அவ்வளவுதான். நீங்க உணர்ந்தா உங்க வீட்டுல சுத்தி இருக்கிற 10 ஜீவன் வாழும். நீங்க உணராம வேலை செஞ்சா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது ரொம்ப முக்கியம் இல்ல. சத்தம் போட்டு வேண்டி ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டா சாமிக்கு காது இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பேசுறது சாமிக்கு கேக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ உங்க ஊர்ல எல்லா கோயில் கட்டி வச்சிருக்கீங்க, திடீர்னு ஹிந்தி தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்துடுறான். நீங்க எல்லாம் தமிழ் தெரிஞ்ச ஆளுங்க, உங்க கடவுளுக்கு ஹிந்தி தெரியுமா? அவன் ஹிந்தியில வந்து ஏதோ அழுதுட்டு கேட்கறான், அந்த கடவுளுக்கு ஹிந்தி தெரியுமா? திடீர்னு 2 வெள்ளைக்காரன் வந்துடுறான், அவன் வந்து உங்க ஊர்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை மாட்டிக்கிட்டான், உங்க கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறான், காளி எனக்கு வந்து காப்பாத்து, நான் அங்கேருந்து போகணுங்கிறான். அப்ப உங்க கடவுளுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அப்ப ஹிந்தி, கன்னடம், மலையாளம் யாரோ உங்க ஊருக்குள்ள வந்து இந்த கடவுள்கிட்ட வேண்டுனா, நீங்க தமிழ் தெரிந்த ஒரு ஆளுங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்கீங்க, தமிழ் தெரிஞ்ச ஆளுங்க தான் நீங்க வந்து இந்த கடவுள்கிட்ட பேசுறீங்க, பொங்கல் வைக்கிறீங்க. இப்போ தமிழ் தெரியாத ஒருத்தன் வேற மொழியில வந்து இந்த கடவுள்கிட்ட வேண்டுனா கடவுள் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா சொல்லுங்க? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அவன் கேட்கிறவன் இல்ல, பார்க்கிறவன் இல்ல. நீங்க கும்பிடுற கடவுள் எப்படி செயல்படுறாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் கேட்கிறவர் இல்ல, அவர் குறி சொல்றவர் கிடையாது. வாமா நீ வந்து என்கிட்ட வந்து வீடு கட்டணும், குழந்தை வேணும், அது வேணும்னு கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்க, நான் கேட்டுட்டேன் உனக்கு செய்யறேன்னு உணர்றவர். ஒரு கண்ணீர் துளியோட ஒரு தாய் வந்து ஒரு விஷயத்தை வேண்டுறால, அந்த உணர்வை உணர்ந்தவன் கடவுள். அப்ப உணர்ந்தவனுக்கு என்ன வேணும்? மொழி தேவைப்படாது. உணர்ந்தா போதும், அங்க மொழியே இருக்காது. அப்ப உலகம் முழுக்க கடவுளை எப்படி அணுகிறான்னா, உணர்வும் தன்மை கொண்டவன் தான் கடவுள். பார்க்கிற தன்மையோ கேட்கிற தன்மையோ தாண்டி உணர்ற தன்மை வேணும். மனிதனாக இருக்கப்பட்டவனுக்கு பார்க்கிற தன்மையும் கேட்கிற தன்மையும் வச்சே வேலையை செய்யறான், உணரவே மாட்டான். இதுதான் விஷயம். அப்ப உணர்ந்தா நான் ஏழை, பக்கத்துல கஷ்டம், எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு புலம்ப மாட்டீங்க. இருக்கிறது இதுதான், இதை வச்சு சாதிக்க முடியுமா, இதை வச்சு முன்னேற முடியுமா, இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த உணர்வு இருந்தா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நவறீங்க. உணர்வு இல்லைன்னுச்சுங்க ஒன்றும் பண்ண முடியும். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கின்ற ரகசியமான விஷயம். அப்ப எப்பயுமே ஒரு கடவுளோட தொடர்பு வச்சுக்கணும்னா உணர்ந்து வேலை செய்யும். கத்தினாப்புல, அழுதாப்புல, புலம்புனாப்புல கடவுள் வந்து உதவிட மாட்டார்.
அந்த உணர்ந்தா ஒரு மனிதன் மேம்படுவான்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, பாடம் சொல்லி கொடுக்கல, அவங்கள அறியாமலே உணரும் தன்மையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு போய் உட்காந்தா காதில் அவங்க என்ன பாடம் எடுக்கிறாங்களோ தன்னறியாமல் கேட்டு உள்ளே போய் ஸ்டோரேஜ் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும், அந்த குழந்தை திருப்பி ஈவினிங் என்னடா வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னா உங்ககிட்ட சொல்லும். அது என்ன எப்படி சொல்லுது அப்படின்னா, அது உள்ள ஸ்டோரேஜ் ஆகிருக்கிறத ஞாபகப்படுத்தினா திருப்பி வெளியில் வரும். அதே குழந்தை கல்லூரியில் போய் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடத்தை மாதிரி வேறு பாடமாக ஒன்று இருக்கும், அந்த உணர்ந்ததை திருப்பி அது படிக்கும். இது காலேஜில் முடிச்சுட்டு இன்டர்வியூ வேலைக்கு போவோம், அப்போ பல கேள்வி கேட்பான். இப்போ கல்லூரியில் படித்ததையும் பள்ளிக்கூடத்தில் படித்ததையும் அந்த இன்டர்வியூவில் மைண்டில் வச்சு ஞாபகப்படுத்தினதை திருப்பி நினச்சி பார்த்தா அது வெளியில் வரும். அதை சொல்லி அது வேலைக்கு ட்ரை பண்ணும். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் உணராமையே இப்படி பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் எப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அடுத்த கட்டத்துக்கான மாறுறது? அப்போ உணரும் தன்மை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக ஆயிடுவீங்கிறது தான் உண்மை. அது வர்றதுக்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு கிராமங்கள்லையும் உருவாக்கணும், நீங்களும் நினச்சிக்கணும். அதை கொஞ்சம் பாருங்கிறதுக்காக தான். நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அப்படிங்கிறதுக்காக தான் சில கிராமங்களில் நம்ம சொல்கிறோம், சில இடங்களில் சொல்கிறோம்.